கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, பாஸ்கா காலத்தினுடைய 3வது வாரம் வியாழக்கிழமை இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக இறைவன் நமக்கு சொல்லுகிற செய்தி, நாம் ஒவ்வொருவருமே இறைவனை தேடக்கூடிய உள்ளம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற செய்தியைத்தான் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கிறார். இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிற போது பிலிப்பு தூய ஆவியால் வழி நடத்தப்பட்டவராக அவர் எங்கெல்லாம் அழைத்து செல்கிறாரோ அங்கெல்லாம் பிலிப்பு அமைதியாக செல்கிறார். எதையெல்லாம் செய்ய சொல்கிறாரோ அதை தெள்ள தெளிவாக செய்து முடிக்கிறார் என்பதுதான் இன்றைய முதல் வாசகத்தினுடைய சிறப்பான ஒன்று. மற்றொரு செய்தி, இன்னொரு நபரை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். எத்தியோப்பிய நிதி அமைச்சர், அவரும் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆர்வத்திலே இறைவாக்கினர் எசையாவின் நூலை சுருளேட்டை எடுத்து படித்து கொண்டிருக்கிறார். ஆனால் 2 பேரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். 2 பேரும் முன்பின் பழக்கமில்லாத நபர்கள். ஆனால் அப்படி பழக்கமில்லாத நபர்கள் சந்திக்க வைத்தது யார் என்று சொன்னால் தூய ஆவியானவர். தூய ஆவியானவர் தெளிவாக பிலிப்பை எத்தியோப்பிய நிதி அமைச்சரிடத்திலே கொண்டு செல்கிறார். எனவே அவர் இறைவாக்கு நூல்களை படித்து கொண்டிருக்கிற போது அவருக்கு விளக்கம் புரியாத ஒரு சூழ்நிலையிலே இருவரும் அறிமுகமாகி அங்கே விளக்கம் கொடுக்கப்படுகிறது. பிறகு அவர் எத்தியோப்பிய அந்த நிதி அமைச்சன் அங்கே திருமுழுக்கு பெறுவதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரி, இதெல்லாம் சாதாரணமாக நடந்ததா என்றால் இல்லை. ஆண்டவருடைய திட்டம் திருவுளம் மிக தெள்ள தெளிவாக நடந்தேறுகிறது. எனவே இந்த நிகழ்விலிருந்து நாம் என்ன ஒரு செய்தியை கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், யார் ஒருவர் ஆண்டவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தேடுகிறார்களோ அங்கே ஆண்டவர் தன்னை முழுமையாக வெளிப்படுத்துகிறார் என்பதுதான் இந்த நிகழ்வு நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய நிதர்சன உண்மை. அழகான ஒரு பழமொழி சொல்வார்கள், கடவுளை நோக்கி நாம் 1 அடி எடுத்து வைத்தால் அவர் நம்மை நோக்கி 1000 அடி எடுத்து வைப்பார். எப்பொழுது நாம் அந்த ஆண்டவரை தேடுகிறோமோ, தேடுகிற பட்சத்திலே அவர் தன்னை முழுமையாக வெளிப்படுத்தி தன்னுடைய சொந்த சுவிகார பிள்ளையாக நம்மை மாற்றிக்கொள்கிறார் என்பதற்கு இந்த நிகழ்வு நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு உதாரணமாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டிய ஒன்று, இந்த மேன்மையான உன்னதமான உயிர்த்த ஆண்டவரை அல்லது உயிர்த்த ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தை வழியாக அந்த இறைவனை நாம் தேடுகிறோமா என்பது இன்றைக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. அந்த சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தையின் மீது உள்ள ஆர்வமாக இருந்தாலும் சரி, இறைவனை தேடுகிற மனப்பான்மையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நம்மிடம் குறைந்து கொண்டு வருகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் நம்மை விட்டு பிரிந்து சென்ற பிரிவினை சபையை சார்ந்தவர்கள் இன்றைக்கு எங்கெல்லாம் இறை வார்த்தை அறிவிக்கப்படுகிறோம், நற்செய்தி கூட்டம் எந்த விதமான ஒரு அறிவிப்பும் கிடையாது, ஆனாலும் ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே அங்கே கூடுகிறார்கள் என்று சொன்னால் இறைவன் மீது கொண்டுள்ள அந்த ஆர்வம் தாகம், தேடுகிறார்கள். இறை வார்த்தை வழியாக இறைவனை நான் பெற்றுக்கொள்ள முடியுமா என்ற அந்த ஏக்கம் அவரிடத்தில் இருக்கிறது. எனவே தேடி வருகிற அவர்களுக்கு இறைவன் தன்னை முழுமையாக வெளிப்படுத்துகிறார். எனவே நாம் அவர்களை பற்றிய பல்வேறு விதமான விமர்சனங்களை, எங்கு சென்றாலும் பைபிளை தூக்கிட்டு தெரியுறாங்க, வீடு வீடா போய் நற்செய்தி சொல்றாங்க, பல விமர்சனங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகிறோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஆழமான செய்தியையும் நாம் உள்வாங்க வேண்டும். அவர்கள் உள்ளத்தில் இருக்கிற அந்த ஆர்வம், இறைவனை தேடுகிற அந்த ஆர்வம் இன்றைக்கு உங்களிலும் என்னிலும் அதிகமாக இருக்கிறதா அல்லது குறைந்து கொண்டிருக்கிறதா என்பதை இன்றைக்கு நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம் என்பதுதான் இன்றைக்கு இறைவன் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்வில் விமர்சனங்களை கொடுப்பதை விட்டுவிட்டு நம்முடைய வாழ்வை ஒரு சுய ஆய்வு செய்து, என்னுடைய உள்ளம் கடவுளையும் அந்த இறை வார்த்தையும் தேடுகிற உள்ளம் கொண்ட பிள்ளையாக அல்லது உள்ளமாக இருக்கிறதா என்ற கேள்வியோடு தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.